பிரசனத்தை தக்க வையுங்கள். யோசுவா ஆயத்தப்படுத்துற இங்க பாரு, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி எக்காலம் ஊதுறவங்க இருக்கணும், அதுக்கு முன்னாடி யுத்த சன்னதர் இருக்கணும். அப்போ அதை நான் ஆவிக்குரிய நோட்டத்தில் சொல்ல, ஜெபம் துதி பிரசனத்தை தக்க வைத்துட்டே இருக்கும். அதோடு கூட இன்னொன்னு சொல்றாரு, இந்த பட்டணத்தை நீங்க முதல் 6 நாள் சுத்தும் போது தேவையில்லாம ஒண்ணும் தயவு செய்து பேசிடாதீங்க. நம்ம ஜெபித்து துதித்து வரவழைக்கிற பிரசனத்தை பேசியே அவுட் ஆக்கிறோம். நாம பிரசனத்தை தக்க வைக்கணும். பிரசனத்தை எப்பவுமே ஒரு தேவ பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெரியணுங்க. இவன் சும்மா வளவளன்னு பேச மாட்டான், இவன் சும்மா வளவளன்னு பேச மாட்டா, சும்மா தேவையில்லாத பேச்சு. ஏன்னா அந்த பிரசனத்தை தக்க வைக்கிறவங்க அப்படிதான் இருக்கும். நீங்க நல்ல பைபிளை கொஞ்சம் நல்ல ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஆண்டவர் அந்த அவரோடு யாரெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ரொம்ப செப்பரேட் பண்ணுவார். நீங்க பைபிளை பாத்தீங்கன்னா தெரியும். தாவீதை ரொம்ப தனியாவே கொண்டு போனார், யாக்கோபை தனியா தூக்கிட்டு. நமக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் யோசேப்பை தனியா கொண்டு போறார். இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் எங்க கொண்டு போனார் தெரியும்? வனாந்திரத்துக்கு தனியா கொண்டு போறார். அந்த பிரசனத்துல சும்மா தேவையில்லாத எந்த அது வேண்டாம். அந்த டாபிக், அந்த பிரசனத்தை தக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பிரசனத்தை தக்க வைங்க. தேவையில்லாத ஒரு பேச்சு பேசியே இல்ல எதுக்கு தேவையில்லாம பேசு? ஆமே, அது எரிகோ தெரியும், யோசுவாவுக்கு தெரியும். அதனால நீங்க தயவு செய்து ஒண்ணுமே பேசிடாதீங்க. உங்க கவனம் ஃபுல்லா அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கட்டும். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவங்க போறாங்க, அதுக்கு பின்னாடியே போயிட்டே இருங்க. அவ எக்கால ஊதுறவங்க எப்பவுமே ரெடியா இருக்கணும். யுத்த சன்னதர் முன்னாடி நிக்கணும், யுத்தம் பண்றவங்க போராடுறவங்க முன்னாடி நிக்கணும், துதிக்கிறவங்க அதுக்கு பின்னாடி நிக்கணும். அப்ப உடன்படிக்கை பெட்டி அதுக்கு கூட தான் டிராவல் ஆகும். அந்த பிரசனத்தை தக்க வைக்கணும். அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்குதுனாலே அதனாலதான் காரியம் நடக்கும். அவர் இல்லைன்னா ஆமே. பிரசனத்தை தக்க வையுங்கள். 5வதாக எச்சரிக்கையாயிருங்கள். எதற்கு எச்சரிக்கையா இருக்கணும் தெரியுமா? அதை சுதந்திரித்த பிறகு அது நமக்கு கைவிட்டு போயிடக்கூடாது என்பதுல எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் யோசுவா சொல்றார் 6:18 இந்த சாபத்தீடானதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? எடுக்காதீங்க. சாபத்தீடானதுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லி இருப்பார். லேவியராகமம் 20:22 வாசியுங்கள். லேவியராகமம் 20:22 ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம், இந்த வேர்டை கவனிக்கணும், உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்களின் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு கக்கி போட்டு. அதாவது தேவன் நமக்கு ஒரு நன்மை தருவது அனுபவிப்பதற்கு. அந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி பாருங்க, அவன் பார்த்தானே தவிர அனுபவிக்கவில்லை. அவன் பார்த்தான், அனுபவிக்கவில்லை. இது ரொம்ப ஒரு வேதனையான காரியம். அப்படி ஒருத்தருக்கும் வந்துடக்கூடாது. சுதந்திரிப்பதற்கு தான் தேவன் கொண்டு வருகிறார். எனவேதான் வனாந்திரத்தில் நடக்கும் போதே கர்த்தர் மோசேயை கொண்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த வசனங்களை வாசித்து ஜெபிக்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் நானே வாசிக்கிறேன். அதனுடைய 10 முதல் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால், அடுத்து பாருங்க, நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் என்ன செய்யணுமா? நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையார். ஃபர்ஸ்ட் நீ முதல்ல எப்பவுமே அவருக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும், மறக்கவே கூடாது. எங்க இருந்து நினைக்கணும்னா ஆரம்பத்துல இருந்து நினைக்கணும், ஆரம்பத்துல இருந்து மறக்கவே கூடாது. அடுத்து கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்வாயாக. நீ வனாந்திரத்தில் இருக்கும் போதெல்லாம் ஆராதிச்ச, வசதி வந்த பிறகும் ஆராதனையை விட்டுறாத, ஆராதிக்கணும். அடுத்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கிறாத, கோபத்தை உண்டாக்கிறாத. அது அர்த்தம் என்ன? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வேற தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்கள். நீங்க பொதுவா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு லெவல் தாண்டும் போது பெரிய பெரிய கான்டாக்ட் நமக்கு கிடைக்கும். அங்கதான் நிறைய பேர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக சில காரியத்துல போய் நிக்கிறது, அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக. ஆமா, அதனால சொல்றேன், உன்னை நான் எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு பாரு.
நீ இன்னும் அதே நிலைமையில இருப்பேன்னா இவ்வளவு யாருமே உன்கிட்ட வந்து இப்படி ஒப்புரவாக மாட்டாங்க, ஐக்கியம் கொள்ள மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வர மாட்டாங்க. இன்னைக்கு ஒன்னு ஒரு லெவல்ல நான் தூக்கி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒன்னு ஒரு லெவல்ல தூக்கி வச்சதுனால எல்லாரும் வருவாங்க. சாலமோன் போக்குவரவு அறியாத சாலமோனை தேடி ஒருத்தர் வரல, எல்லாரும் அதோனியா கிட்டதான் போயிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு பாருங்க. அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு ஃபாரின்ல இருந்து ஆட்கள் வந்தாங்க. அவன் எல்லாரும் கூடயும் காம்ப்ரமைஸ் ஆகி கடைசியில வந்தவளுக்கெல்லாம் தூக்கி விக்கிரகத்தை அவன் தலையிலேயே வச்சுட்டான். அதோட அவுட். இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவருக்கு இது வேண்டாம், கோபத்தை உண்டாக்கிறோம். அடுத்து பாருங்க, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. ஆண்டவரை சோதிச்சிடக்கூடாது. 16வது வசனம் 17வது வசனத்துல கர்த்தர் சொன்னதெல்லாம் கருத்தாய் கை கொள்வீர்களாக. அடுத்து 18, நீ நன்றாய் இருப்பதற்கு என்ன செய்யணுமா? 19ல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையும் ஆயிருக்கிறதை செய்வாயாக. அடுத்து முக்கியமா சொல்றார், நாளைக்கு உன் பிள்ளை கேட்பான், அப்பா எல்லாம் தான் நமக்கு இருக்குல்ல அப்பா, அப்ப ஏன்பா நீங்க இன்னும் பைபிள் ஆராதனை ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்கி வாழ்றீங்க அப்படின்னு நாளைக்கு பிள்ளை கேட்கும்போது நீ சொல்லணும், உங்க அப்பாக்கு இதெல்லாம் திறமையில வந்தது இல்லப்பா, அவருடைய கிருபையில வந்தது. நாளைக்கு உன் பிள்ளை கேட்பான். ஆமே. ஆனா இஸ்ரவேலர்கள் விட்டுட்டாங்க. அடுத்த சந்ததி அவரை அறியாத சந்ததியாய் வளர்ந்தது. இன்னைக்கு பல இடங்களிலே வசதி வாய்ப்புகள் வந்ததும் கர்த்தரை விட்டுறது எல்லாமே ஒரு நிர்விசாரம். இன்னைக்கு நம்மளை பார்த்து பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க சொல்ல முடியுமா, எங்க அப்பா அம்மா வந்து ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல டாப்ல இருக்கிறாங்க சொல்ல? அப்படி சொல்ல முடியலன்னு வைங்களேன், பிள்ளைகளை வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண விடுறோம்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் சைடில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண விடுறோம்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் சைடில் ரொம்ப போராட. அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க வரதா இருந்தா அவங்களா போராடி தான் வரணும். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வருவாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க எப்படி வருவாங்க தெரியுமா? அவ்வளோ போராட்டத்தில். கிறிஸ்தவர்கள், தேவனை ஆராதிக்கிற பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை முன்வைக்க மறந்தா எப்படி ஒரு தேவனை அறியாத புறஜாதி கிறிஸ்துவுக்குள் வர போராட்டம் இருந்ததோ அதே போராட்டம் அடுத்த தலைமுறைக்கு உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். சுதந்திரிப்பதற்கு எதுவாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. எழுந்து நிற்கலாமா? ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். பாடுங்க. ஓ தேவ பிரசன்னம், க்ளோரி ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய். ஓ தேவ பிரசன்னம், ஓ ஹல்லேலூயா, ஆமென். ரப்ரதனா மகமமரலரா, ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம். ஒரு விஷயம், வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் ஆண்டவர் இன்னும் சமீபம்